இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு ஒரு அமௌண்ட் ஒன்று பிடிப்பாங்க மாதம். சில பேருக்கு ரூ. 208, ரூ. 207 அது மாதிரி பிடிப்பாங்க. சில பேருக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரூ. 1250 பிடிப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல்ஸும், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாருன்னா அவரோட வருமானம் 15,000 மேலே இருக்குன்னா அவர் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரூ. 1250 கட்டணும் அவர் சம்பளத்துலேருந்து. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு வந்து மாதம் 20,000ன்னு வச்சுப்போம். அப்போ 6 மாதத்தில் 1,20,000. அப்போது 75,000 தாண்டிடுச்சு. 75,000 தாண்டும் போது ரூ. 1,250 நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். வருஷத்துக்கு ரூ. 2,500 கட்டணும். இது வந்து தமிழ்நாடு அரசோட ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கண்டிப்பாக இந்த ரூ. 2,500 பே பண்ணி தான் ஆகணும். இதை வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து நாமளாக பே பண்ண முடியாதுன்னா இதை வந்து கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை பிடிச்சி கம்பெனி எடுத்துக்க போகிறதில்ல. கம்பெனி 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவங்க வந்து அந்த கார்பரேஷனில் போயிட்டு அந்த காசை கட்டிடுவாங்க. இது வந்து நான் கட்டினேனே அது ரீஃபண்டபுளா, அது எனக்கு திரும்பி வருவான்னு கேட்டிங்கன்னா இது திரும்ப வராது. இது முழுக்க 100% தமிழக அரசோட வருமானம்.